வணக்கம். இன்னைக்கு எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நேம் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு குறிக்கோள் லைஃப்ல ஆம்பிஷன் இருந்திருக்குன்றது அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க உங்களோட நேம். என் பேர் ஐஸ்வர்யா. ஓகே. நான் தேவகோட்டையிலேருந்து வரேன். பிபிஏ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூடியூப்ல பார்த்தேன், சார் பேசினாங்க. அதுலேருந்து 10th இந்த இது கோர்ஸ் போகணும், இந்த வேலைக்கு போகணும்னு எய்ம் இருந்துச்சு. இந்த காலேஜ் யூடியூப்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ 10th நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் ஒரு முடிவு பண்ணிக்கிங்க. பேரண்ட்ஸ் எப்படி அதை பற்றி சொல்லி அவங்க எப்படி ஓகே பண்ணாங்க, அந்த இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரொம்ப சொல்லிட்டே இருந்தேன். சரி, நான் பொதுவாக பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கோர்ஸுக்கு வேணாம்ப்பா, எதுக்கு ஏர்போர்ட்லாம், நீ நார்மலாக ஒரு டிகிரி படிக்கலாம் அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். அப்பா அங்கேயே படிக்க சொன்னாங்க. நான் இல்லை, இங்கே தான் படிக்க. இப்போ தேவகோட்டையில் ஏதோ ஒரு டிகிரி படிக்க சொல்லியிருக்கிறீங்க. என்ன மாதிரி டிகிரி சார் நீங்கள் படிக்க சொன்னது? ஓகே, அவங்க படித்தது +1 +2 காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சதுனால ஒரு பிகாம் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நீ தேவகோட்டையிலே படிமான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க பேரண்ட்ஸ்? அப்போ இந்த வேலை நல்லா இருக்கும், இந்த ஜாப் போனால் நல்லா கேரியர் நல்லா இருக்கும், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படி சொல்லி புரிய வச்சு அப்பா அம்மா 2 பேரும் அப்ரூவல் வாங்கியிருக்கிறீங்க கஷ்டப்பட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி +2க்கு அப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸாக ஃப்ளை பண்ணணும், நான் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேரண்ட்ஸை பேச பயப்படுவாங்க. இல்லை பேரண்ட்ஸ் சார் சொன்ன மாதிரி எதுக்குமா நீ ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கிற, நீ ஒரு பிகாம் படிச்சுட்டு நம்ம ஊர்லேயே படிச்சுட்டு ஒரு டிகிரி ஹோல்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஒரு ஆம்பிஷனை நிறைவேற்றணும் அப்படின்றக்காண்டி அவங்க டைம் எஃபர்ட் போட்டு இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் மண்டே அதுமா அவங்களோட ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க பொண்ணுக்கு அட்மிஷனுக்காண்டி இங்கே வந்திருக்காங்க, மதுரை வரைக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வந்துருக்கணும் சார். எதில் வந்தீங்க? ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு அங்கே இருந்து. ஓகே ஓகே. தேவகோட்டையிலேருந்து எப்படி மாறி வருவீங்க? மேலூர் வழியா வரணும், மாட்டுத்தாவணி அப்புறம் ஆரப்பாளையம் கரெக்ட். ஒரு 3-4 பஸ் மாற வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் டிரைவராக இருக்கேன். எங்கே இருக்கிறீங்க? தேவகோட்டையில். கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை ப்ரைவேட் பஸ்ஸில்? ப்ரைவேட் பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள்? 15 வருஷமா டிரைவராக இருக்கிறீங்க. ஸோ பொண்ணு இன்னைக்கு ஏர்போர்ட்டில் விமானத்துறையில் படிக்கணும், விமானத்துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அது எப்படினாலும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்தோடு அந்த பொண்ணு கடந்த இப்போ +2 முடிக்கிறாங்க, நல்ல மார்க் ரிசல்ட் நாளைக்கு நாள் கழிச்சு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பிஃபோர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். வருஷத்துக்கு 10,000னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு ஒரு 30,000 rupees அவங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குது. இதே ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஃபீஸ் 80,000 அந்த கோர்ஸ் ஃபீஸ் தான் வரும். ஸோ பிஃபோர் அந்த +2 ரிசல்ட் பண்ணி அவங்க ஸ்காலர்ஷிப் மூலிமா அவங்க படிக்க முடியுது. அண்ட் நீங்கள் ஹாஸ்டல் தங்கி தான் படிக்க வைக்க போறீங்களா சார்? ஸோ என்னோட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி அவங்க படிக்க வைக்க போகிறாங்க. 2 இயர்ஸ் காலேஜ் லைஃபும் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக ஒரு 6 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு 6 months பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ட்ரைனிங் இருக்கும் வித் ஸ்டைஃபனோடு. ஸோ இந்த மாதிரி +2க்கு அப்புறமா உங்களோட ஆம்பிஷனை நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்டன் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து பிபிஏ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது பிஎஸ்சி ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்து படிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இன்னமும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.